إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் ஆலமீனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் எம் உயிருக்கும் இனிய செய்தனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவருடைய பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபு தாபியீன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆலமீன் என்னென்ன விஷயங்கள் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அதை ஏலமான முறையில் எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விஷயங்களை தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுங்கன்னு எச்சரித்து இருக்கிறானோ அதை வாழ்க்கையில முற்று முழுதாக தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாய் கொண்டு வசியத் செய்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் ஆலமீன் குர்ஆன்ல கண்ணியம் என்ற வார்த்தை யாருக்குரியதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியம் என்றது யாருக்குன்றா அல்லாஹ் சொல்றான் வலில்லாஹில் இஸ்ஸா. கண்ணியம் என்றது அல்லாஹுக்குரியது. கண்ணியம் என்றது முதலாவது அல்லாஹுக்குரியது. இரண்டாவது வலி ரசூலிஹி, அவனால் அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குரியது. மூன்றாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் அவனையும் அவனுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய ஹக்கான முஃமின்களுக்கும் தான் இஸ்ஸத் கண்ணியம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த கண்ணியம் எப்போ ஒரு மனிதனுக்கு வரும் என்றால், இந்த கண்ணியம் எப்போ ஒரு சகோதரனுக்கு ஒரு மனிதர் முஃமினாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வரும் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது. கண்ணியம் என்பது அல்லாஹுடைய பார்வையில அல்லாஹிடத்துல கண்ணியவானாக ஒருத்தர் மாறுறதுக்கு அல்லாஹும் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை வாழ்க்கையில முழுதாக எடுத்து நடக்கிறதுல தான் இருக்கி அது கண்ணியம் என்றது. அல்லாமா நவவி ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, ஹிஜ்ரி 500-400க்கு பின்னால நான் பார்த்தேன் சமூகம் எப்படி மாற்றம் அடைஞ்சிட்டா, அதுக்கு முன்னால் உள்ள சமூகம் எப்படி இருந்துச்சுண்டா முதலாவது குர்ஆனும் ஹதீஸும் தான் முன்னுக்கு வைப்பான் வாழ்க்கையில. அதுக்கு பிறகுதான் அவனுடைய தேவை வைப்பான். அல்லாமா நவவி ரஹ்மல்லா சொல்றாங்க, நான் ஹிஜ்ரி 500க்கு பின்னால பாக்குறேன் எப்படி என்றா மக்களிடத்துல மாற்றம் இப்படி உண்டாகுதுண்டா அவங்களோட தேவையை முன்னுக்கு வைக்கிறாங்க, அதுக்கு பின்னால்தான் குர்ஆன் ஹதீஸை வைக்கிறாங்க. இஸ்லாம் லேசான மார்க்கம் என்று சொல்லி அவனுடைய டிசையரை முன்னுக்கு போட்டு அதுக்கேத்த மாதிரி தேவைகளை அதுக்கேத்த கருத்துக்களை எடுத்து என்ன செய்யறாங்க, இன்னைக்கு மக்கள் இஸ்லாத்தை பிழையான ஒரு கண்ணோட்டத்துல பரத்துறாங்க, பிழையான ஒரு கண்ணோட்டத்துல எடுத்துக்கொள்றாங்க என்பதாக விளக்கம் இருக்கு. அதனால தான் 4 மذஹபுல ஒரு மذஹப்ல ஒரு மனிதன் இருக்கணும் என்பதாக இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்யறான். எனவே சகோதரர்களே, பிரியார் நான் என்ன சொல்ல வரேன்டா, உலகத்துடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு கண்ணியம் பணத்தை கொண்டோ, ஒரு மனிதனுக்கு கண்ணியம் சொத்தை கொண்டோ, ஒரு மனிதனுக்கு கண்ணியம் படிப்பை கொண்டோ, ஒரு மனிதனுக்கு கண்ணியம் அவனிடத்துல கூடிய தங்கங்களோ காசுகளோ கொண்டு வச்சதல்ல. குர்ஆன் சொல்லுது ஒரு மனிதனுக்கு கண்ணியம் என்றது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலையும் பின்பற்றுறது தான். அது எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லா நிலைமையிலையும் எல்லா கஷ்டமான காலங்களையும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன சொல்றாங்களோ அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் என்ன வழிகாட்டல் காட்டப்பட்டிருக்கோ இதை எடுக்கிறது தான் கண்ணியமான சொல்லிக்கிறார். அந்த அடிப்படையில இந்த மாதம் ஒரு கண்ணியமான ஒரு மாதத்துல நாங்க இருக்கிறோம். என்ன மாதம்? ரஜபுடைய மாதம். பிள்ளைகளுக்கு நாங்க சின்னத்திலே படிச்சு கொடுத்துடணும். இஸ்லாமிக் மந்த்ஸ், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல் என்று இஸ்லாமிக் மந்த்ஸை படிச்சு கொடுக்கணும். ஏன் நான் இதை சொல்லுறேன்டா, நாங்க வாழ்ற நாடு ஒரு அந்நிய நாடாக இருக்கு. இங்க கல்ச்சர் டிஃபரெண்ட். அப்ப இங்க நாங்க எங்களுடைய ஃபெய்த்தை நாங்க சின்னத்திலேருந்தே இம்ப்ளிமெண்ட் எங்களோட பிள்ளைகள்கிட்ட பண்ணாட்டி அவங்களுடைய வளரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அவங்க வளர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பாப்பீங்க வித்தியாசத்தை எப்படி இருக்கும்டா, அவங்களோட அடுத்த ஃபெய்த்தை கல்ச்சரை பின்பற்ற தொடங்கிடுவாங்க. அவளை நாங்க எவ்வளவு தலையை குத்தி காலை வச்சாலும் அவ்வளவு படாத போறோம். இது நான் சும்மா சொல்லல, பல மக்களை சந்திச்ச அனுபவத்தெல்லாம் சொல்றேன்.
பல வாலிபர்களோட பேசின அந்த அனுபவத்துல சொல்றேன். அதனால எங்களோட ஒரு பாரிய ஒரு பொறுப்பிக்கு சின்னத்திலிருந்தே நாங்க அவங்களுக்கு நேச்சர் பண்ற நேரம், நாங்க அவளை கைட் பண்ற நேரம், நாங்க ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்போம். யக்கீனை பத்தி படிச்சு கொடுக்கணும், அல்லாஹ் யாருன்னு படிச்சு கொடுக்கணும், குரானுடைய வசனங்களோட தெளிவுகளை சொல்லி கொடுக்கணும். அதே போல இஸ்லாமிய மாதங்களை பத்தி சொல்லி கொடுக்கணும். அது இஸ்லாமிய மாதங்கள்ல 4 மாதங்கள், அந்த 4 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள்னு குரான் சொல்லுது. அதுல ஒரு மாதம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரஜபுடைய மாதத்துல நாங்க இன்னைக்கு. இந்த ரஜபுடைய மாதத்துல முக்கியமான 2 நிகழ்வுகள் நடந்துச்சு. அதுல முதலாவது நிகழ்வு தான் கண்ணியமான சகோதர பிரியார்களே, கிப்லாவுடைய மாத்தம் உண்டாகிச்சு. சஹாபி ஓடிக்கொண்டு வந்து சொல்றாரு, ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, இன்னொரு சஹாபி ஓடி வந்து சொல்றாரு, இன்றைக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பின்பற்றி கொண்டு முன்னோக்கி கொண்டு தொழுந்து கொண்டு இருந்தவங்க இன்றைக்கு அசருடைய தொழுகையில வச்சு அல்லாஹ் ஆயத்திறக்கினான். அதுக்கு பின்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காபாவின் பக்கம் ஹரத்தின் பக்கம் திசை திரும்பி தொழுந்தாங்கன்ற அந்த ரிவாயத்தை சொல்றாங்க. அது ரஜபுல நடந்தது. அதே போல இஸ்ரா மிஅராஜுடைய பயணம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு அமல கொணர்றதுக்காக வேண்டி அல்லாஹ்வை சந்திச்சு இன்றைக்கு உம்மத்துக்கு கொண்டு அந்த தொழுகை, அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணமும் இந்த மாதத்தை நடந்துச்சு. அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல சொல்றாங்க, யாரு இந்த மாதத்துல நன்மை செய்வாங்களோ அந்த நன்மை அதிகம் பொறுமதியானதாகவும் பாரமானதாகவும் கண்ணியமானதாகவும் இருக்கும் என்பதாக சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதத்துல யாரு பாவத்தில் ஈடுபடுறாங்களோ, சர்வசாதாரண பாவம் செய்யறது, இன்னைக்கு பாவம் செய்யறது சும்மா சிம்பிள் ஆகிட்டு, சரி சிம்பிள் பாவம் செய்யறது. அவருக்கு எங்கனைக்கு பாவம் செய்யறது விளங்குது இல்ல, எங்க பாவம் செய்யறது விளங்குது இல்ல, எதை பாக்குறது விளங்குது இல்ல. இன்னைக்கு அறநிர்வாணமா பாக்குறதெல்லாம் சும்மா சர்வசாதாரணம். இன்றைக்கு எங்கட உம்மா பாப்பா எல்லாம் நடுங்கின பாவம், சஹாபாக்கள் நடுங்கின பாவம் இன்னைக்கு அழுகின சர்வசாதாரணமாகிடுச்சு. கண்ணியமான சகோதர பெரியார்களே, நான் இன்னைக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு விஷயத்தை கட்டாயம் ஞாபகப்படுத்தணும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் உடைய வருகை வந்ததுக்கு பின்னால அந்த தஜ்ஜாலுடைய நெத்தியில 2 கண்ணுக்கு மத்தியில காஃபிரன்னு எழுதிக்கும். இன்னைக்கு ஒரு அந்நிய மனிதன் வீட்டுக்கு வாரான், வீட்டுக்கு வந்து ஒரு கோப்பில தண்ணியை கேட்டோம்டா, நாங்க அவனுக்கு ஸ்ரீலங்கல்ல என்ன செய்வோம், ஒரு பாத்திரம் வேற வச்சுவோம் பாசுக்கு கோப்பை, அதை நாங்க பாவிக்க மாட்டோம். அதே அவர் இஸ்லாத்துல இல்ல, அதை எவ்வளவு சுத்தப்படுத்தினாலும் அதை நாங்க பாவிக்கிறதுக்கு ஒரு மனசு கொடுக்காது, ஒரு அருவறுப்பு தன்மை. ஆனா தஜ்ஜால் வார நேரம் காஃபிரன்னு கால தலையில எழுதி வைக்கும். இதை வாசிச்சு கொண்டே கண்ணியமான சகோதர பெரியார்களே, மக்கள் பின்னுக்கால ஓடுவாங்க. அதுல விசேஷமான பெண்கள் ஓடுவாங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் அல்லாமா அஹ்மத் ரஹ்மஹுல்லாஹ் அவனோட முஸ்லிம்ல பதிவு செய்யறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண் ஓடி வந்து கதவை திறந்து பார்ப்பானா, அவனோட பெண் பிள்ளைகளும் வைஃபும் மீக்கிறாங்க. இருந்த உடனே என்ன செய்வான், தஜ்ஜால் வந்து அதை கேள்விப்பட்டதுக்கு பின்னால அவன் காலில் கவுத்த கட்டி அந்த அவன் இரும்பு ஒரு கம்பி ஒண்ணுல பலகையிலோ எதிலையோ இறுக்கமா கட்டி வச்சிருவான். ஏனென்றா அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் தஜ்ஜாலு பின்கால பெய்திடக்கூடாது என்பதற்காகவே. பெண்கள் தான் தஜ்ஜாலுடைய ஃபாலோவர்ஸ்களாக இருப்பாங்க அந்த சந்தர்ப்பங்கள். இதேன்னு சொல்றேன் கண்ணியமானவங்களே, இப்ப காஃபிரன் எழுவப்பட்டதை வாசிச்சு கொண்டே பின்னைக்கால போறதுக்கு அந்த உள்ளம் எப்படி கொடுக்கும், இடம் கொடுக்கும். மேஜிக்கா, பிளாக் மேஜிக்கா, தஜ்ஜால் மேஜிக் இல்ல இல்ல. தஜ்ஜாலுடைய வருகைக்கு முன்னால 40 தஜ்ஜால போல உருவம் எடுக்கக்கூடிய மக்கள் உருவாகுவாங்க. புது இஸ்லாமிய கருத்துக்களை சொல்லுவாங்க. எங்களோட உம்மா அப்பா பயந்தத இன்னைக்கு சிம்பிளா பாக்குறோமா இல்ல, நாய பிடிக்கிறாங்க, எங்களுக்கு எல்லாம் நடுக்குது மேல். இன்னைக்கு சர்வசாதாரணம் வித்தியாசமான கருத்து சொல்ல தொடங்குவாங்க. பொய்யர்கள் உருவாகுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொய்யர்கள் 40 பொய்யர்கள் வருவாங்க. சஹீஹ் புகாரில வருது. வந்து மக்களை குழப்பி எந்த அளவுக்கு கண்டா பாவம் சிம்பிள் ஆகிடும். அந்த மூதாதையர்கள் எங்கட உம்மோட உம்மா ஒரு காலம் பாங்க சொல்ல நேரம் இந்த வீட்டுல சைலண்ட் சத்தம். இன்றைக்கு பாங்க சொல்ற இடத்துல மியூசிக் போகுது. சுப்ஹானல்லாஹ். இமாம் சஃப்ல நிக்கிறாரு, தொழுவிச்சு கொள்ளையிலா மியூசிக் போகுது. சுப்ஹானல்லாஹ். இந்த ரிங்டோன்ன்றது ஒரு சிம்பிள் ஆகிட்டு இன்றைக்கு. கண்ணியமானவர்களே, அப்படி சிம்பிளைஸ் ஆகி பாவம் எல்லாம் கணக்கில்லாம் போய் தரும். அந்த நேரத்துல தான் அல்லாஹ் யாரு ரசூல் யாருன்னு மறதி உண்டாகி தஜ்ஜால் சொல்லுவான், நான் உங்களுடைய நபி என்று சொல்லுவான்.
அதுக்கு பின்னா அதுக்கு ஒரு கூட்டம் ஓடும். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னும் எவ்வளவு சொல்லுவான்டா, நான் உன்னுடைய ரப்பன்னு சொல்லுவான். அவ்வளவு துணிச்சலானோ. ரசூல்லா சொன்னாங்க, அந்த தெஜ்ஜாலை நீ கண்டீங்கண்டா, நீங்க முஃமின்களாக இருந்தண்டா அவன் முகத்துல துப்புங்க என்பதாக சொன்னாங்க. ஹதீஸ் வந்து துப்பிட்டு கஹஃபுடைய ஆரம்ப 10 ஆயத்துல ஓதுங்கன்னு சொன்னாங்க. உங்களே உறுதியாக வைக்கும் அவன் பக்கம் போகாம இருக்கிறது என்பதாக ஹதீஸ்களை வந்து கிடையாது. ஏன் நான் நீங்க சொல்றேன்டா, நாங்க வாழக்கூடிய நாட்டுல கட்டாயம் இஸ்லாமிக் வேல்யூ எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கும். நாங்களும் படிக்கணும், பிள்ளைகளும் கொடுக்கணும். மகரிபுடைய நேரம் எவ்வளவு சங்கையான நேரம், ஃபஜ்ருடைய நேரம் எவ்வளவு சங்கையான நேரம். வாப்பதான் பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். மகரிபுடைய நேரம் வாப்பா டிவிக்கு முன்னுக்கு ஐந்தாண்டா பிள்ளைக்கும் மகரிபுடைய பொறுமதி விளங்காது. ஏன்? மகரிபுடைய நேரம் மலக்குகள் இறங்குற நேரம். ஸ்ரீலங்கால நாடுகள்ல நாங்க பாத்தீங்கன்னா மகரிபுடைய நேரம் பெரியார்கள் எப்படி சங்கப்படுத்துவாங்க. பிள்ளைகள் கதகளை பூட்டி பாங்க சொல்ற சந்தர்ப்பம், ஒரு அரவருக்கு முன்னால குர்ஆன் ஓதுற சத்தம், சுப்ஹானல்லாஹ், மகரிபு பின்னால் சத்தம், ஒரு அழகான ஒரு காட்சி. அதை என்னைய நான் அனுபவிச்சதை விட மூத்தவங்க நீ அனுபவிச்சிருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க இந்த வழிமுறைகளை, இந்த முறைகளை நாங்க காட்ட தவறுவோம்டா, நாங்க பார்ப்போம் எங்கட ஜனாசா தொழுவிக்கிறதுக்கு புள்ள வேறொத்தரை தேட வேண்டியா. கசப்பான உண்மை தான், கசப்பான உண்மை. இது இந்த நாட்டை வச்சு சொல்லல, எங்கட நாட்டிலே நடக்குது. ஜனாசா தொழுவிக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் கேட்போம்னாங்க, உங்களுக்கு துவா தெரியுமா? துவா தெரியாது. ஆனா அல்லாம எப்படியாவது அல்லாம நாசம் கொஞ்சம் பின்னுக்காக நான் தொழி வைக்கிறேன். இங்க துவா பாடமாக்குறல வாப்பட தலைமாட்டில இருந்து கொண்டு. கண்ணியமானவர்களே, நாங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்துருவோம். இன்றைய பிள்ளைக்கு டிரைவிங் தெரியும், ஸ்விமிங் தெரியும், ஃபுட்பால்ல மாஷா அல்லாஹ் நல்லா அடிக்க தெரியும். பாஞ்சு அடிக்கிறார் ஃபுட்பால், சரியா கோலுக்கு போடுவது. ஆனா அது நான் சொல்லல ஹராம் அண்டி, எடிஃபிகேஷன் கொடுங்க. ஆனா அதே போல அந்த வெயிட்டட் அளவுக்கு நீங்க இந்த குர்ஆனும் ஹதீஸுக்கும் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்க. நீங்க அவர் என்ன செய்யறாரு, சூரா ஃபாத்தியால இருந்து சலாம் வரக்காடி மோதிர தொழுவை எல்லாம் எப்படி அவர் இன்றைக்கு பலவுற தொழுவ 8 வயசுல 10 வயசுல தொழுற தொழுவத்தான் அவருடைய 60 வயசு வரைக்கும் தொழ போறாரு. நீங்க காட்டி கொடுக்கலாட்டி ஒழுங்காக இன்னொருத்தருக்கு தவறாக காட்டி கொடுத்தா அதை எடுத்துக் கொள்வார். சகோதரர்களே, பெரியார்கள், அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதான் வரக்கூடியது ஷாபான் ரமதான் 2 மாதமே. இந்த ரஜபுடைய மாதத்துல நாங்க என்ன செய்யணும், எங்களை தயாரிச்சு கொள்வோம். அதனால தான் நாங்க சுன்னத்தான நோம்புகள் பிடிக்கிறது. வியாழன் வெள்ளி வின்டர்ல மாஷா அல்லாஹ், திங்கள் வியாழன். சிலாக்கள் தூங்கி டயர்ட் வின்டர்ல நடுவில் எழுப்புறாங்க. தூங்கி டயர்ட் சார், தூக்கம் போது இல்லை, நேரத்தோட தூங்கி நடுவில் தூக்கம் இல்லை. டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, தஹஜ்ஜத்தில் எழும்புங்க, 2 கைகளையும் தூக்கி அல்லாட்டு அழுவுங்க. அல்லாஹ், ஒரு சந்தர்ப்பம், நாட்டு நிலைமை, வீட்டு சூழல், நான் இங்க வந்தேன், செய்யவெல்லாம் செஞ்சிட்டேன், இப்ப குடும்பமே அல்லாஹ் என குடும்பம் பரம்பரால முறுத்ததாகிடக்கூடாது. அழுவும் கண்ணியமான சொல்லுகிறார். ரஜபுல் அழுவும் அல்லாட்ட. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதத்தை உறுதியாக சொல்லியிருக்கிறான். நம்ம இந்த மாதத்துல தொழுவ பத்தி சொல்லப்பட்டி. அப்ப நான் என்னுடைய தொழுகையா எப்படி அமைச்சு கொள்றதுலயும் கட்டாயமாக இருக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை காட்டி கொடுக்கறதுலே முன்முறமாக இருக்கும். இன்னைக்கு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா, கண்ணியமான சகோதரர்களே, புலையில் தீனை படிக்கிறதுக்கு ஆன்லைன்ல படிக்க போறாங்க. ஆன்லைன்ல தீன் படிக்கிறாங்க. இந்த தீன் படிச்சு கொடுக்கிறவட்ட தீன் எவ்வளவு ஈக்கோ தெரியா. ஆன்லைன்ல தீன் படிக்கிறது நாங்க அதுக்கு அக்ரி இல்லை. ஏன் அக்ரி இல்லை? சரியான ஸ்காலரை தேடுங்க ஃபர்ஸ்டுக்கு. யார் அந்த ஸ்காலர், அவர் யாரு, அவருடைய வாப்பா யாரு, அவருடைய பின்னணி என்ன. நாங்க ஒரு தடவை மஸ்ஜிதே மூரியம் சொல்ல விரும்பல, ஒரு மஜ்லிஸ் லேகிறோம், அவருடைய பேச்செல்லாம் சரி வித்தியாசமாகி தமிழ்ல பேசுறாரு. கொஞ்சம் இங்கிலீஷும் தெரியும்னு மக்கள் ஓன்னு கிரௌட் அவரோட பேச்சு. பின்னுக்கால பார்த்தா அவர் ஒரு ஏத்திஸ்ட், பின்னால தேடி பார்த்தா ஏத்திஸ்ட். அவர் எங்களுக்கு தீன் படிச்சு தரது. அதே பின்னால்தான் முடிவு எடுத்தாங்க, மஸ்ஜிதில் ப்ரோக்ராம் கொடுக்குறேன்டா, இது ஸ்ரீலங்கால கிளம்போல ப்ரோக்ராம் கொடுக்கறதாக இருந்தா நாங்க பொது ப்ரோக்ராம் மெம்பர்ல இல்லை, பொதுவான ப்ரோக்ராம் கொடுக்குறேன், யாரு ஊருன்னு விசாரிக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாமா அப்துல்லா முபாரக் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கருத்து என்னதுண்டா, நீங்க இஸ்லாத்தை படிக்கிறவட்ட நீங்க விளக்கங்கள் சொல்ற நேரம் இதுல விளக்கம் எங்கேன்னு வந்துச்சு என்று கேட்கறதும் மார்க்கம் தான். நீ சொல்றீங்க இந்த விளக்கம் இல்ல, அது எனக்கு வந்த ஒரு விளக்கம், உங்களுக்கு வந்த விளக்கம் மார்க்கத்துல கொண்டு இயலவே. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மார்க்கத்தை பேணினாங்கண்டா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
செஞ்ச எல்லா அசைவுக்கும் சில்சிலா the chain narration the chain. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே ஹஜ்ரத் ஜிப்ரீல் உங்கள்ட்ட வந்து குர்ஆன் ஓதுற நேரம் நீங்க அவசரமாக ஓதி நீங்க தடமாறவான கஷ்டப்படுத்திக் கொள்ளவான, அவசரமாக ஓதி உங்களோட நாவுகள் தடமாறுற நிலைமைகளை குணரவானம் என்று அந்த ஆயத்தை இறக்கிறதுக்கு முன்னால் ரசூல்ல ஓதுற நேரம் ரசூல்ல ஒரு தடமாத்தம் நபிக்கு ஒரு கஷ்டம் ஒன்று நிலைமை வருது. அந்த வாயுடைய அசைவை பிடிக்கின்றது சில்சிலா, அந்த செயினும் நரேஷனுடைய செயினும் மீக்கி சவுல பெரியார்கள் எப்படி நபிசா செல்லம் அந்த வாயை அசைச்சாங்க. நபி எல்லாம் பாதுகாக்கப்பட்டீங்க. அதனால நாங்க எங்களோட தீன உறுதியாக ஆக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காலத்துல, முக்கியமான ஒரு காலத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்துல நான் என் பிள்ளைக்கு தீன எப்படி கொடுக்கணும், அப்படி கொடுக்காத பட்சத்துல என்ன நடக்கும், அவங்க தீன வேற எங்கெல்லாம் படிப்பாங்க, படிச்சதுக்கு பின்னால வாப்பட தீனும் உம்மட தீனும் உண்டாயிக்கும், ஒரு லைன்ல வைக்கும், மகான் ஒரு லைன்ல வைப்பான். அவருக்கு அது சொன்னா இதெல்லாம் படிக்கலன்னுவா, நாங்க இது படிச்சு கொடுப்போம், இல்லாட்டி அதுக்குரிய சந்தர்ப்பத்தை உருவாக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஜபுடைய மாதத்துல அல்லாஹ் நெருங்கக்கூடிய மக்களாக எங்களை ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ், தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஜும்மாவுக்கு சமூகம் தந்த ஒவ்வொருத்தடையும் நிலைமை நீ அறிஞ்சிருக்கிறாய். யா அல்லாஹ், அவனுடைய ஆரோக்கியத்தை அதிகரிச்சு கொடுத்துருவாயாக. அதே போல யா ரஹ்மான், அவனோட எல்லா ஹலாலான ஜாயிஸான தேவைகளை நிறைவேற்றி வச்சிருவாயாக. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா ரஹீமே, எங்களுடைய தாய் தந்தையர்கள் யார் யாரெல்லாம் ஹயாத்தோட இருக்கிறார்களோ அவனுடைய வாழ்நாள்ல ஆஃபியத்தை போட்டு நீண்ட வாழ்க்கையை கொடுத்துருவாயாக. அவர்களுக்கு ஹிதுமத் செய்யற பாக்கியம் கொடுத்துருவாயாக. அந்த கண்களால கண்ணீர் வடிகிறதுக்கு முன்னால அவனுடைய ஹிதுமத்துகளை அவசரமாக செஞ்சு கொடுக்க உதவி செஞ்சிருவாயாக. சிறந்த நிலைமைகளை கொடுத்துருவாயாக. யார் யாரோட தாய் தந்தையர்கள் இன்றைக்கு கபராளிகளாக இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவனோட கபறுகளை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ், அவனோட கபறுகளை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். ஓத தெரியாம வந்திருப்பாங்க யா அல்லாஹ், தொலை தெரியாம வந்திருப்பாங்க யா அல்லாஹ். நாங்க இருட்டுல இருந்தா அந்த இருட்டு பிள்ளைக்கு பிடிக்காதே என்று தடமாறி எங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு அந்த தாய் தந்தையர்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொண்டு தந்தாங்க. இன்றைக்கு கபருல இருட்டுலாக வச்சிடாதே அல்லா, யாரமனை கபரை விசாலமாக்கி வச்சிடியா அல்லா. கியாமத்து நாள்ல என்னோட குடும்பத்தோட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பார்த்துட்டு சொர்க்கத்தில் உன்னையும் வந்து பார்க்க உதவி செஞ்சிடியா அல்லா. யா ரஹ்மானே, யா ரஹீமே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் இல்லாத காலம், ஹஜ்ரத் சஹாபாக்கள் இல்லாத காலம், பாவங்கள் நிறைஞ்ச காலம், கியாமத்து நாளுக்கு நெருங்கிய காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜமானே, முபாரக்கான இந்த ஜும்மாவுடைய நாள்ல ரஜபுடைய மாதத்துல கையேந்திரோம். அடுத்த தொழுவையை சீராக்கி தாயா அல்லா, நிலைமைகளை சீராக்கியா அல்லா. யார் யாருக்கெல்லாம் ஹலாலான ஜாயிஸான தேவைகளைக்கோ அதை பரிபூர்ணமாக சிறந்த முறையில நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லா. யார் யாருக்கெல்லாம் வயது வந்த பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ தகுந்த ஜோடி அமைச்சிடியா அல்லா. ஆண் பிள்ளைகளும் தகுந்த ஜோடி அமைச்சு கொடுத்துறியா அல்லா. இந்த ஊருக்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மஸ்ஜித் உருவாக்கி தந்திரியா அல்லா. யா ரஹ்மானே, இந்த சிறிய துஆ அர்ஷபகமத்துக்கும் வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ், أشهد أن محمدا رسول الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح.
الله أكبر الله أكبر لا إله إلا الله ربنا. الله. الحمد لله. بسم الله الرحمن الرحيم. مين ما أنزل فيه؟ في الدنيا. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله
حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الإخوان في الله أوصيكم وإياي أولا بتقوى الله وحثكم على طاعة وأزجركم معصية إن ديننا دين الإسلام يهدي إلى سبيل الرشاد وشارع النبي صلى الله عليه وسلم بين ذلك في سيرته الجميلة ولم تبق في قلبه زخرفة الدنيا هو الذي قال لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سكى كافرا منها شربة ما رواه الترمذي وغيره بإسناد حسن وفي العالم فرقتان تعيشان فرقة أغرتهم الحياة الدنيا فرقة أرغبوا في الآخرة وهم الفائزون في الدنيا والآخرة فوزا جزيلا وكونوا من فرقة الثانية تدخلوا في دار السلام فرحا وسرورا ولا تكونوا من طغى وطغى ولا من المغترين المذلين في الدنيا والآخرة إن أحسن الكلام وأبين النظام وأحكم الأحكام كلام ربنا السلام فالله عز وجل فوصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله العزة ولرسوله وللمؤمنين نفعني الله وإياكم بالقرآن العليم وبسنة رسوله الكريم أقول قولي هذا أستغفر الله لي ولكم وللسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم وجواد كريم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الإخوان في الله اتقوا الله وأطيعوا وإن أكرمكم عند الله يتقاكم إن الله كان لكم وأمرنا بالتفكير به في خلقه وقد جعل الله ليلا ونهارا وكل منهما يجري على تدبيره وتقديره فإذا أدبر الليل فأقبل النهار فإذا أقبل النهار فأدبر الليل فيجب علينا أن نتأمل في هذا من يفعل هذا وما قايت هذا ولمن قايت هذا اللهم اجعلنا ممن يؤدي فرائضك وانتهي النواهيك واجعلنا من عبادك الصالحين واحشرنا غدا في زمرة الأولياء والعلماء المتقين اللهم ارض سادات الخلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق عمر بن الخطاب وعثمان بن عفان وعلي بن أبي طالب وسائر الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان يوم الدين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنا قريب مجيب الدعوات يا قاضي الحاجات يا قاضي الحاجات اقضي حاجاتنا بمنك وفضلك يا ذا الجلال والإكرام ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا رب ارحمهما كما ربياني صغيرا سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. Kindly straighten your row, stand close to each other, shoulder to shoulder. Make sure to keep your phone into silent. استووا تراصوا سووا صفوفكم. الله أكبر. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم
غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله استغفر الله استغفر. اللهم أنت السلام. اللهم لا مانع لما أعطيت ولا راد لما. سبحان الله سبحان الله. الحمد لله الحمد لله. الله أكبر الله أكبر الله. الحمد لله رب العالمين حمدا يوفي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها من جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة بعد الممات إنك على كل شيء قدير. اللهم إنا نسألك العفو والعافية في الدنيا والآخرة. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان يا ذا الجلال والإكرام.
يا حي يا قيوم برحمتك نستغيث أصلح لنا شؤوننا كله ولا تقلنا إلى أنفسنا طرفة عين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صل وسلم والحمد لله رب العالمين.